ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ டைம் இல்லாதனால ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதே இல்லை. பட் ஆனால் வேலைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணணுமெண்டு இருக்கிறேன், போடுறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இப்பயும் போல் எப்பயும் எனக்கு கொடுங்க. இதில் வந்து இப்போ போட போகிறது வந்து ஒரு ஒரு பட்டு பாவாடை தாவணிக்குரிய ப்ளவுஸ். ஒரு சின்ன பிள்ளைக்கு பட்டு பாவாடை தாவணி கட்ட போகிறா. அவாவுக்கு ப்ளவுஸுக்கு வந்து என்ன மாதிரி டிசைன் போடலாம்னு பார்ப்போம். ஓகே, இதில் வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் எப்படின்னா பேக் ஓப்பன் பேட்டர்ன் அண்ட் இன்னொரு மெத்தட் என்னென்னா கை வந்து பஃப் ஸ்லீவ். ஓகே, பஃப் ஸ்லீவ். அப்போ பஃப் ஸ்லீவுக்கு வந்து அந்த பஃப்புக்கு வந்து டிசைன் வைக்காமலுக்கு கீழே வர்ற பார்டர் லைனுக்கு வந்து டிசைன்ஸை வந்து கொஞ்சம் ப்ராடாக வைக்க போகிறேன். ஓகே, அதுக்கு எப்படி நான் டிசைன் பிளான் பண்ணியிருக்கிறேன்டா நல்ல ப்ராடான டிசைனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது டைமும் காணாது. ஸோ ஷார்ட் பீரியடுக்குள்ளே எப்படி எவ்வளோ கிராண்டாக இப்போ தைக்க முடியுமோ அவ்வளோ கிராண்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இந்த டிசைனை பிளான் பண்ணியிருக்கிறேன். எப்பயும் போல் ஜரி த்ரெட் வந்து 3 லைன் கொடுத்துருக்குறேன். அதுக்கு பிறகு சின்ன பிள்ளைன்றதுனால நான் என் பார்டருக்கு வந்து 3mm பெரிய பீட்ஸ் கொடுக்காமலுக்கு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இப்போ என் பார்டர் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய பீட்ஸ் கொடுத்தா அது டிசைன் வந்து பெருசாக தெரியுமா, உங்களோட பாடியோட வந்து அதை வந்து மேட்ச் ஆகாது. உங்கள் பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்கிறேன்டா செயின் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். செயின் ஸ்டோன் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே நான் சொல்கிற சஜஷன் தான். தயவு செஞ்சு பேஸ்ட் பண்ணாதீங்கோ, ஸ்டிச் பண்ணி பழகுங்கோ. உங்களுக்கு செயின் ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணணுமன்ற கிளியரான வீடியோ வேணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்கோ. நான் வந்து அதை கிளியராக அதுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, இப்போ வந்து செயின் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இது முடிஞ்ச பிறகு இதோட ஃபினிஷிங் லுக் கொடுக்குறதுக்காக சுகர் பீட்ஸ் லைனை வந்து கொடுத்து இதோட ஃபினிஷிங் லுக்கை வந்து என்ன செய்ய போகிறேன்டா ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா குந்தான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். குந்தான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோன்னா லுக்கும் வந்து ரிச் லுக்காக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து நமக்கு டைமும் வந்து ஓகே, நம்ம ஷார்ட் பீரியடில் வந்து ரிச் லுக்காக அண்ட் கிராண்டான டிசைன் வேணுமெண்டா நீங்கள் வந்து தாராளமாக குந்தான் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ளவுஸோட டிசைனை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். அது வந்து நம்ம ஷார்ட் பீரியடுக்குள்ளே அண்ட் ஸ்ட்ராங்கான குந்தான் ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் லைஃபும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நார்மல் ஸ்டோனை வந்து விட லைஃப் வந்து லாங்காக இருக்கும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு எலிகண்டான அண்ட் ரிச் லுக்கான டிசைனை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து என்லைனுக்குரிய ஃபினிஷிங்கை வந்து முடிக்க போகிறேன். என்லைன் வந்து சுகர் பீட்ஸ், அதுக்கு பிறகு என்ன செஞ்சுருக்கிறேன்டா செயின் ஸ்டோன், அதுக்கு பிறகு ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து இதோட லுக்கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இதுக்கு பிறகு வந்து எனக்கு பார்டர் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா எனக்கு வந்து நல்ல ப்ராடாக வேணும். ஏன்டா பஃப்புக்கு வந்து நம்ம டிசைன் வைக்க போகிறதில்ல, பார்டர் லைனுக்கு மட்டும்தான் டிசைன் வைக்க போகிறோம். ஸோ அப்போ குந்தான் ஸ்டோன்லேயே வந்து ஹார்ட்டின் ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டின் ஷேப் குந்தான் ஸ்டோன் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஹார்ட்டின் ஷேப் குந்தான் ஸ்டோனுமே வந்து நம்மளுக்கு ஈவனாக வேணும். ஸோ ஒரே சைடு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்களா ஈவனாக வராது, நடுவில் கேப்பிலும். ஸோ அப் அண்ட் டவுனாக ஆல்டர்னேட்டிவாக வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கேப் இல்லாது டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் யூஸ் பண்ண மாதிரியும் போயிடும். லுக்கும் வந்து நல்ல எலிகண்டான லுக்கை வந்து இது கொடுக்கும். இந்த ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறது என்னென்னா ட்ரை ஆயிடணும். கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டிச்சுக்கு போகணும். இல்லாட்டிக்கு என்ன செய்யணும்னா மூவ் ஆக பார்க்கும் ஸ்டோன்ஸ். ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி டக்குன்னு ட்ரை ஆகணும்னு நீங்கள் ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். சம்திங் ஏதாச்சும் ஒன்று ஃபேனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் விட்டாலே ட்ரை ஆயிடும். ஓகே, இதுக்கு பிறகு வந்து சென்டரில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்டா 3mm பீட்ஸ் கொடுக்குறேன். 3mm பீட்ஸ் ஏன் நான் எண்டில் கொடுக்காமலுக்கு சென்டரில் கொடுக்குறேன்டா, சென்டரில் கொடுக்குறப்ப வந்து லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து ப்ராடான நம்ம பெரிய அடர்த்தியான ஒரு ப்ராடான லைன் வந்து கொடுக்கல, நடுவில் வந்து பெரிய பீட்ஸ் வச்சா தான் அது லுக்காக இருக்குது. நீங்கள் சின்ன பீட்ஸ், அதாவது சின்ன சுகர் பீட்ஸ் வச்சிங்களா அப்படியே அமுங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் 3mm பீட்ஸ் வந்து சூஸ் பண்ணி இதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து நான் அடுத்த லைன் என்ன கொடுக்க போகிறேன்டா குந்தான் ஸ்டோனே தான், பட் ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற குந்தான் ஸ்டோனை வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன்.
அப்படி பேஸ்ட் பண்ணிக்கல நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஷேப்ஸ் ஒரே ஷேப்ஸில் இருக்கிற இதை கொடுக்காமலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேப்பில் இருக்கிற குந்தான் ஸ்டோன்ஸ் கொடுத்தோம்னா ப்ளவுஸும் வந்து கொஞ்சம் ரிச் லுக்காக வந்து இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து அந்த லைனை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அந்த லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக சுகர் பீட்ஸ் லைன் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சுகர் பீட்ஸ் லைனை கொடுத்து முடித்ததுக்கு பிறகு இன்னொரு குந்தான் ஸ்டோன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அதை என்ன ஷேப்பில் சூஸ் பண்ணியிருக்கிறேன்டா லைட்டான ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதை வந்து லீஃப் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, சம்டைம் எஸ் ஷேப்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அதுக்கு நேம் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த ஷேப்பில் இருக்கிறத வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக நான் இது வந்து எதுக்காக எடுத்தேன்னா நான் தாமரை மாதிரி ஒரு லுக் கொண்டு வரேன்னு பாருங்க. அந்த லுக்குக்கு கீழே வந்து லீஃப் ஷேப்பில் இருக்கிறதுக்காகத்தான் அந்த குந்தான் ஸ்டோன் வந்து நான் எஸ்ஸில் இருக்கிறத வந்து சூஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு அந்த 2 லீஃப், அதாவது 2 எஸ் ஷேப்புக்கு நடுவில் 2 பிற மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு குந்தான் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு சென்டரில் வந்து கண் ஷேப்பில் இருக்கிற, அதாவது ஐ ஷேப்பில் இருக்கிற சின்ன இருக்கிறதுலேயே ஒரு மீடியமான சைஸான குந்தான் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிக்கல உங்களுக்கு வந்து பாருங்கோ இது எப்படி வந்திருக்குன்னு லுக், வந்து ஃபினிஷிங் லுக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கோ. கீழே 2 லீஃப், அதாவது தாமரையோட 2 இலையும் மேலே வந்து தாமரை மொட்டு மாதிரியும் ஒரு ஷேப், ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இது எந்த கான்செப்டில் எடுத்தனான்டா, இந்த ப்ளவுஸ் வந்து யாருக்காக டிசைன் பண்ணுறேன்டா, ஒரு சடங்கு ஃபங்க்ஷன், அதாவது புனித நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க இல்லையா, சடங்கான பொண்ணுக்கு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு போட போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ அதில் வந்து எனக்கு எப்படியாச்சும் ஒரு பூவை வந்து ஒரு மொட்டு மலர்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டுறோணுன்றதுக்காகவே இந்த டிசைனை வந்து நான் பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ மேட்ச் ஆகும். ஓகே, புனித நீராட்டு விழா, அதே சமயத்தில் ஒரு ஃப்ளவர் வந்து இதில் கொண்டுறோணும், அது வந்து மொட்டு மாதிரியும் இருக்கணும் ஃப்ளவர் மாதிரியும் இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தேன். இதுதான் வந்து கையோட ஃபினிஷிங் லுக். நல்லா பாருங்க எவ்வளோ ப்ராடாக இருக்குது. ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக முடித்ததுக்கு பிறகு அந்த குட்டி கைக்கு ஏற்ற மாதிரி பார்டரில் மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறேன். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்குறேன். அண்ட் என்ன ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுதோ அந்த ஃபங்க்ஷனுக்குரிய தீமையுமே வந்து நான் இதில் வந்து இன்சர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓகே, இதே மாதிரி 2 கைக்குரிய பார்டருக்குமே வந்து கொடுத்துட்டேன். ஸ்லீவ் வந்து கோல்டன் கலரில் வர்றதுனால, பஃப் ஸ்லீவ்ன்றதுனால அதுக்கு எந்த டிசைன்ஸுமே ஒரு முட்டாஸ் எதுவுமே நான் கொடுக்கல. பிகாஸ் பார்டர் லைனே வந்து நல்லா திக்காக வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், அதனால் கொடுக்கல. அண்ட் வந்து இதோட ப்ளவுஸ் கலர் வந்து ஆக்சுவலாக கோல்டன் கலர், பிங்க் கலர், ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர், சாரி வந்து கோல்டன் கலர். ஸோ பார்டரை மட்டும் பிங்கில் எடுத்துட்டு பஃப்பை வந்து கோல்டனில் எடுத்துனாங்க. அண்ட் இதுதான் வந்து ப்ளவுஸோட நெக் பேட்டர்னுக்கு ரொம்ப கொசவுசன்ட்டு கொடுக்கக்கூடாது. எதனால் என்றால் குட்டி பிள்ளை போட போகிற ட்ரெஸ்ஸு, அதனால் அவள் ஒல்லியாக தான் இருப்பாள். ஸோ நெக்கை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒல்லியான டிசைனாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கணும். நெக்குக்கு வந்து எப்பயுமே ப்ராடான டிசைன் கொடுக்கக்கூடாது. கைக்கு எதுக்கு ப்ராட் கொடுத்தனால அது பார்டர் லைனுக்கு மட்டும்தான் வரப்போகுதுன்றதுக்காக. ஓகே, நெக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் ஜரி த்ரெட்டு போட்டுட்டு அடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்குறேன், செயின் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த எஸ் ஷேப்பில் இருக்கிற லீஃபும் அண்டு தாமரை மட்டும் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ முதல் பார்த்தது வந்து நீங்கள் முதல் காட்டினது வந்து ஃப்ரண்ட் நெக், இப்போ காட்டுறது வந்து உங்களுக்கு பேக் நெக். எதுக்குனால இப்படி இருக்குன்னா, பேக் நெக் வந்து நான் பேக் ஓப்பன் வைக்க போகிறதுனால நடுவில் 2 கட் வந்திருக்கும். அது ஸ்டிச் பண்ணிக்கல, பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இது அது ஃப்ரண்ட் நெக், இது வந்து பேக் நெக். ஓகே, இதுதான் ப்ளவுஸோடைய ஃபைனல் லுக் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, இதுதான் வந்து ஃபைனல் லுக். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதான் வந்து ப்ராடான இது பஃப் ஸ்லீவ், ஃப்ரண்ட் பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் பேக் ஓப்பன் வந்து வச்சுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. முட்டாஸ் வந்து அப்படி கொடுத்துருக்குறேன், ஒரு தீபம் மாதிரி கொடுத்துருக்குறேன். புற மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ் அண்ட் அதுக்கு மேலே ஐ ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் கொடுத்து ஒரு தீபம் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து முட்டாஸ் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணுமெண்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பரை உங்களுக்கு பின் பண்ணுவேன்.
அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆர் அவைலபிள். இங்கே அப்படி கற்றுக்கணுமென்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவைகள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். அண்ட் ஆர்டர்ஸ் புக் பண்ணுறவங்க பல்க் ஆர்டர்ஸும் எடுக்கிறேன். அண்ட் ஈவெண்ட் ஆர்டர்ஸ், அதாவது எல்லா ஈவெண்ட்டுக்குரிய எல்லாருக்குரிய ட்ரெஸ்ஸஸுமே நாங்களே பிளான் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அவைகளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவைகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே எல்லாமே பிளான் பண்ணி நாங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி நாங்களே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். உங்களுடைய விருப்பப்படி உங்கள் கலர் சாய்ஸ் எல்லாமே உங்களுடைய தான். பர்ச்சேஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது எங்களுடைய வேலை. இதுதான் பாவாடையோட லுக். அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.